உங்களை ரொம்ப பிடிச்சு உங்ககிட்ட ரொம்ப நல்லா பழகிட்டு இருக்க ஒருத்தவங்க திடீர்னு உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உங்கள் மனசு என்ன பாடுபடும் இல்லையா? ஆனால் நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்லுவாங்க. அதுக்காக அவங்களுக்கான தேவை உங்ககிட்ட முடிஞ்சிருச்சு, உங்கள் இடத்துக்கு வேறு யாரோ வந்துட்டாங்க, அப்படியெல்லாம் சொல்லி நம்மளை டீமோட்டிவேட் பண்ணுவாங்க. பட் ஒன்று புரிஞ்சுக்கங்க, அப்படி ஒருத்தவங்க திடீர்னு நம்மளை அவாய்ட் பண்ணி அப்படியே ஒதுங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா இதெல்லாம் காரணமாக இருக்க முடியாது. அது தவறான ஆளுக தான் அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. உண்மையிலேயே நேர்மையாக உங்களை நேசித்த ஒருத்தரால் மனசார அப்படி உங்களை அவாய்ட் பண்ணவோ ஒதுங்கி போகவோ முடியாது. அது வெறும் நடிப்பாக தான் இருக்கும். ஏதோ சூழ்நிலை காரணமாக அவங்க அப்படி நடந்துட்டுருப்பாங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறதே இல்லை, மற்றவங்க சொல்கிற மாதிரிலாம் கேட்டு ஓ இப்படி தானா அப்படின்னு ஒரு சண்டையை ஆரம்பித்து அவங்க மனசில் ஒதுங்கி இருக்கிறத இன்னும் தூரமாக போக வச்சிடறோம். ஆனால் கொஞ்சம் அவங்களுடைய சூழ்நிலையை யோசித்து பாருங்கள், புரியும். அவங்களுக்கு என்ன சூழ்நிலையோ, என்ன காரணத்தினால அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க, நம்மளை விட்டு ஒதுங்கி கொஞ்சம் தள்ளி போகிறாங்க அப்படின்னு அமைதியாக பொறுமையாக காத்திருந்து பாருங்கள். பதில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அன்பு உங்களை விட்டு போகாது. ஆமாங்க, இதெல்லாம் அனுபவ உண்மை. அப்படி போகிறாங்க, அப்படி அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அந்த நேரம் ரொம்ப அடிபட்டு துவண்டு போயிடுறோம். என்ன பண்ணுறதுனே தெரியாது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறோம். ஆனால் அதைவே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி அதுக்காக சண்டை போடாமல் நான் இருக்கேன்னு போய் அவங்கள கம்பல் பண்ணி பேச வச்சோ திரும்ப திரும்ப நம்மளை அவங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டோ இருக்கிறதுனாலலாம் இந்த அன்பு நமக்கு நிலைக்காது. அதை விட அமைதியாக இருங்க. என்ன காரணம்னு அவங்களே சொல்கிற வரைக்கும் காத்திருங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க, தெரியுமா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. அப்படியே சொல்ல முடியலைன்னா கூட இந்த நடிப்புக்காக அவாய்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த 2-3 நாள், அந்த 2-3 நாள் போகிறதுக்குள்ளே அவங்களுடைய பழைய ரியாலிட்டி கொஞ்சமாக ஏதாவது ஒரு இடத்துல காமிச்சு கொடுத்துரும். லேசாக ஒரு பார்வை, ஒரு சிரிப்பு, அது காட்டி கொடுத்துரும். நான் 2-3 நாளாக இருந்தது உண்மை இல்லை, என் சூழ்நிலை புரிஞ்சுக்கோன்னு நமக்கு புரிய வச்சிடும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு அந்த அன்பை நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எந்த உறவும் நம்மளை விட்டு போகாதுங்க. அவங்களுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கங்க. நமக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, யாரும் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க, நமக்கு நம்ம குடும்பத்தில் அதனால் ஏதோ ஒரு பிரச்சனை